புரிந்து கொள்ள வேண்டியது, பைபிள் இஸ் நாட் ரிட்டர்ன் டு அஸ். வேதாகமம் நம்மை மனதில் வைத்து எழுதப்படவில்லை. வேதாகமத்தை எழுதும்போது, பவுல் லெட்டர் எழுதும்போது கூட சத்தியமா அவருக்கு தெரியாது 2000 வருஷம் கழிச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு கேம்ப்ல இப்படி பைபிள் பவுல் எழுதின லெட்டர், நான் எழுத போற லெட்டரை இப்படி படிப்பாங்க அப்படின்னு அவருக்கு தெரியாது. பைபிள் எழுதும்போது அந்த நேரத்தில் உள்ள மக்களுக்கு, அப்போ உள்ள பிரச்சனைகளுக்கு அவர்கள் பதில் சொல்லி எழுதினாங்க. விளங்குதுங்களா? நான் அடிக்கடி சொல்ல, அந்த 1 தீமோத்தேயு வாசிக்கும் ஸ்திரீகள் சபையில அப்படிதானே போட்டிருக்கு, ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள். நீங்க பைபிள் வாசதே தப்பு. இப்போ ஸ்திரீயானவள் நீங்க இதுபடி தப்பு தான். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் 9வது வசனம் வாசிங்க. ஸ்திரீகளும் பொன்னினாலாவது. ஓகே ஓகே, அந்த 9வது வசனம் 12வது வசனம் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன பாக்குறீங்க? இங்க ஸ்திரீகளும் இருக்கு, இங்க ஸ்திரீயானவள் இருக்கு. அங்க பன்மையில் இருக்கு, இங்க ஒருமையில் இருக்கு. விளங்குதா? ஸ்திரீகளும் ஸ்திரீயானவள், அது எல்லா ஸ்திரீகளையும் சொல்லல. அங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்திரீ, அந்த ஊர்ல குறிப்பிட்ட ஸ்திரீ, அவளுக்கு பேர் போடல. ஏன் பேர் போடல? அவளுக்கு பேர் போடல. பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் தெரியும் ஸ்திரீயானவள் அப்படின்னு சொல்லும் போது. நீங்க பரலோகத்துக்கு போன பிறகு பவுலை பார்த்து கேளுங்க, ஏன் இது மாதிரி தீமோத்தேயுக்கு எழுதும் போது அந்த ஸ்திரீ பேர் போடல அப்படின்ட்டு. பவுல் என்ன கேட்பாரு? அவனுக்கு எழுதின லெட்டர் நீ ஏன்டா பிரிச்சு படிச்சா? நான் ஒரு பர்சனலா லெட்டர் எழுதிக்கிறேன், அதை அடுத்தவன் டைரியை படிச்சுட்டு வந்து அதுவும் ஏன்ட்ட கேள்வி கேட்கிற நீ. அப்ப அது பர்சனலா அவங்களுக்கு எழுதின ஒரு கடிதம். அது தெசலோனிக்கர் மாதிரி சபைக்கு எழுதுனது கிடையாது. தீமோத்தேயுக்கும் தீத்துக்கும் பர்சனலா எழுதும்போது ஏற்கனவே அவங்களுக்கு என்னது தெரியும். ஈவன் சபைக்கு எழுதும்போது கூட அந்த சபைக்கு எழுதியிருக்கிறார். நான் உங்கள்கிட்ட இருக்கும்போதே சொன்னனே, அந்த கேட்டின் மகன் எழுதுறாரு அப்படின்றார். நாம அதை அந்தி கிறிஸ்துன்னு மாத்தி வச்சிருக்கிறோம். கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒழிய அப்படின்றத அந்தி கிறிஸ்துன்னு மாத்தி இருக்கிறோம். ஆனா அவரு ஏற்கனவே அவன் யாரு எவருன்னு தெசலோனிக்கருக்கு என்ன பண்ணிட்டாரு, அவரு சொல்லிட்டாரு. சோ அவங்க 2 பேரும் பேசும்போது இந்த ஸ்திரீயானவள் அடிக்கடி என்ன பண்றா, பிரச்சனை பண்றா. பிரச்சனை பண்ணும்போது பவுல் சொல்றாரு, அந்த ஸ்திரீயானவள் என்ன பண்ண சொல்லு, அமைதியா இருக்க சொல்லு. அந்த வசனத்தை பயன்படுத்தி எல்லா ஸ்திரீயும் நம்ம அமைதியாக்கி வச்சிருக்கிறோம். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அமைதியுள்ளவளா இருந்து அப்புறம் என்ன பண்ணுவான்? ஆமா, புருஷங்களாம் சத்தம் போட்டே கத்துக்கலாம். ஸ்திரீகள் ஏன்னா ஸ்திரீகள்னாலே எப்படிதான் இருக்கணுமா? ஆமா, ஏன்டா பையன் கேட்டான் எப்படா பொண்ணு பார்க்கணும் அப்படின்னா, நல்லா அடக்கமான பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு. அப்படின்னா கலரத்தோட தான் பார்க்கணும். அடக்கமான பொண்ணு அங்கதான் கிடைக்கும். ஸோ பைபிள் படிக்கிற மெத்தட்ஸ்ல படிக்கிறதுல இருக்க டிஃபிகல்டிஸ் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒன்னு அது நமக்காக எழுதப்படலை, ஆனா நமக்கு எழுதப்படலை, ஆனா நமக்காக எழுதப்பட்டிருக்குது. The Bible is not written to us but for us. The message, அது கேரி பண்ற மெசேஜ் இருக்குல்ல, அது என்னன்னைக்குமாக இருக்கிறது. மெசேஜ் கல்ச்சரை டிரான்ஸ்லேட் பண்ணுது, ஃபார்ம் கல்ச்சராவே இருக்குது.